Hello guys. Hello guys. Hello guys. Hello guys. Hello guys, welcome back to our channel. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம ஸ்ரீநகரில் தான் இருக்கோம். ஸ்ரீநகர்லேருந்து கார்கில் சைடு தான் போக போகிறோம். ஸோ இந்த வீடியோ அதை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. நம்ம ஸ்ரீநகரில் தான் இருக்கோம். ஸ்ரீநகர்லேருந்து இன்றைக்கி கிளம்புறோம் ஒரு 5 நாளுக்கு அப்புறம். ஸோ நம்ம வந்து டிப்ஸிகோ இந்த ஒரு ஸ்டேயில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ வந்து அங்கேருந்து இன்றைக்கி கிளம்ப போகிறோம். ஸோ வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். மறக்காம கொஞ்சம் வாழைப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஐஸ் வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஒரு ஸ்டேயில் தான் 5 nights ஸ்டே பண்ணியிருந்தோம். நல்ல சூப்பரான ரூம் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு அண்ணா தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இங்கேயுமே எல்லாமே பண்ணி தந்துடுவாங்க. A to Z பேக்கேஜ் வந்து எல்லாமே. ஸோ இந்த ட்ரிப்ஸிகோ அதில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ வாங்க இன்றைக்கி வந்து இப்போ மட்டன் ஹரிசா இருக்குன்னாங்க, அதை தான் சாப்பிட போகிறோம். வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து மட்டன் ஹரிசா தான் அந்த அண்ணா கூட சாப்பிட வந்திருக்கோம். தில்ஷத் ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். இது 1957 இருக்குது. ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த அண்ணா கூட தான் வந்திருக்கோம். ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நம்ம மட்டன் ஹரிசா தான் சாப்பிட வந்திருக்கோம். இதுதான் மட்டன் ஹரிசா. இது வந்து மட்டனில் பண்ணுறது தான். ஒரு 17 to 18 hours வந்து நல்லா குக் பண்ணி தருவாங்க. வாட் இஸ் திஸ்? This is kebab. கெபாப் மட்டன். Mutton, yes. அதுக்கப்புறம் மட்டன் கெபாப். இது வந்து மட்டன் கெபாப். அதுக்கப்புறம் ஒரு தே யூஸ் ஆயில் ஆர் வாட்? ஆயில் மாதிரி ஒன்று ஊற்றி தருவாங்க. அதை வந்து அப்படி சூடாக அப்படி ஊற்றுவாங்க. அது பயங்கரமாக இருக்கும். இதுதான் மட்டன் ஹரிசா. காஷ்மீர்லேயே ஃபேமஸ்ஸு. இது வந்து வின்டர் டைமில் தான் கிடைக்கும். நம்ம வர டைமில் இன்னும் வின்டர் ஸ்டார்ட் ஆகலை. ஆனால் வந்து கிட்டத்தட்ட ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனால் நம்மளுக்கு லக்குக்கு கிடச்சிது. நம்ம அண்ணா தான் கூப்பிட்டு வந்தாங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த தில்ஷத் ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிட்டோம். செம்மையாக இருந்து அவங்க வந்து க்ளீன் பண்ணுறது, மட்டன் க்ளீன் பண்ணுறது எல்லாமே காட்டி தந்துட்டு இருந்தாங்க. ஒரு பிளேட் வந்து 150 rupees ஆகுது. அதே மாதிரி ரொட்டி நம்ம எவ்வளோ கேட்டாலும் தருவாங்க. ஸோ வந்து மறக்காமல் இந்த ஒரு ஹோட்டலில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து மட்டன் ஹரிசா சாப்பிட்டோம். இந்த வாட்டி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து எப்படியோ ஒரு கடவுள் புண்ணியத்தில் வந்து நம்ம அண்ணா வந்து கூட்டிட்டு போய் ஹரிசாவை வந்து சாப்பிட வச்சிட்டாரு. ஸோ எப்படியோ நம்ம சாப்பிட்டுட்டோம். அதே மாதிரி நம்ம இங்கே வந்து நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணி வந்தீங்கன்னா அவங்க வந்து எப்படி போகணும், என்ன ஏது, எந்த டைமில் கிடைக்கும்னு எல்லாமே சொல்லி தருவாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம பேரை யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து குட்டியாக உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க. யூ வில் கிவ் டிஸ்கவுண்ட், ரைட்? Yeah, definitely on the name of Keshav. ஓகே, நம்ம நேம் கேஷவ்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வந்து ட்ரிப்ஸிகோ காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அவங்க A to Z எல்லாமே பண்ணி தருவாங்க. அதே மாதிரி ஆப்பிளுமே கொரியர் பண்ணி தரேன் அப்படிங்காங்க. அதுவும் கேட்டிருக்கேன். ஸோ அதை பற்றி என்னது நான் உங்களுக்கு பார்த்துட்டு அது போக போக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் த hospitality. Thank you everything. My pleasure. Yeah. And I can say you one thing. That in my hand I have a book. Okay. Which says enjoy your life. Okay. So enjoy. You are enjoying. Everybody, you should enjoy. You can travel. Okay. And travel will teach you a lot of things. You are studying this? Yeah, I was just studying this right now before you came. Okay. Into the shop. Okay. Today. So I was just studying. So this means a lot. So you can say enjoy your life. Enjoy your life. So this is a good sign. It will teach you more lessons. Yeah, after reading. After reading, we will explore things differently. Okay. Like you are traveling, you know now how to behave on the Yeah. roads. You might have learned a lot. Day by day, it's get increasing. How to behave to the people, how to handle the situation, everything I am learning from this travel, by solo travel. Yeah. Okay. So things can change. And Mr. Keshav, you have a happy journey again for Kargil. Okay. Thank you. Thank you. Bye. Bye bye. ஸோ நம்ம அப்படியே கார்கில் தான் போகிறோம். வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். ஸோ வந்து ஸ்ரீநகரில் நம்ம சாப்பிட்டது ஃபுல்லாகவே இந்த ஒரு கடையில் மட்டும்தான். வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இந்த ஒரு அண்ணா தான் நமக்கு நல்லா பார்த்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கடைக்கு வந்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு போங்க. கேரளா ஸ்டைல் ஃபுட்டு, ரைஸு, வெஜ்ஜு, நான்வெஜ் எல்லாமே கிடைக்கும். இனி வந்து வின்டர் வேறு ஸ்டார்ட் ஆகும் போது இங்கே வந்து கூட்டம் களைக்கட்டும். ஸோ எல்லோரும் வாங்க. ஓகே, பாய். ஸோ அப்படியே நம்ம அந்த அண்ணா கடையில் சாப்பிட்டுட்டு டீயை குடிச்சிட்டு அப்படியே கிளம்புறோம். வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் A1 ரெசாய். ஸோ ஓகே, பாய். கார்கில் தான் போகிறோம். இங்கேருந்து 149 கிலோமீட்டர் காட்டுது. கார்கில்னு போட்டிங்கன்னா 200 கிலோமீட்டர் காட்டும். ஸோ அதனால் கார்கில் வார் மெமோரியல்னு போகிறீங்க அப்போ வந்து அது முன்னாடியே வந்துடும்.
கார்கில் வார் மெமோரியல் வந்து முன்னாடியே வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு கார்கில் வார் மெமோரியல் போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து 149 கிலோமீட்டர் காட்டுது. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். பாய் பாய் பாய், see you soon. ஓகே, அவங்க எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்புறோம். வருத்தமாக தான் இருக்குது ஸ்ரீநகர் பீப்புள்ஸை மிஸ் பண்ணுறது. ஸோ வந்து நம்ம வந்தால் தான் அவங்களுக்கு வந்து இதுவே டூரிஸ்ட் வந்தால் தான் அவங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸே. ஸோ மறக்காமல் எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் காஷ்மீர் பீப்புள்ஸுக்கு. இப்போ கூட்டம் கம்மி தான், வின்டரில் நிறைய பேர் வருவாங்க. ஸோ வந்து இப்போவும் வாங்க, எல்லாமே ஃபைனாக தான் இருக்குது. ஸோ நம்ம இங்கேருந்து இன்றைக்கி கார்கில் தான் போகிறோம். ஸோ இங்கே நிறைய இருக்குது கைஸ், நிறைய பார்க்கலாம். ஆனால் வந்து இன்னொரு வாட்டி நான் தனியாக வந்து ஒரு தடவை ஸ்டே பண்ணியிருந்து அவ்வளோதே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து கார்கில் வார் மெமோரியல் தான் போகிறோம். வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். ஸ்ரீநகர் டவுனுக்குள்ளே தான் இன்னும் இருக்கும். இன்னும் வந்து 4.1 கிலோமீட்டர் ஸ்ட்ரெயிட் ரோடு தான் போட்டிருக்கு. ஸோ வந்து அந்த ஹரிசா சாப்பிட்டது வந்து இனி ஒரு மதியம் ஈவினிங் வரைக்கும் நல்ல ஹெவியாக இருக்கும். இந்த பிரியாணி ரெடி பண்ணுறாங்க, பார்த்தாலே டெம்ப்ட் ஆகுது. ஸோ வந்து இந்த வின்டர் டைமில் கிடைக்கிற ஹரிசாவை வந்து காஷ்மீரில் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. அந்த ஒரு அண்ணாட்ட போனீங்கன்னா அந்த அண்ணா வந்து எப்படி போகணும் என்னன்னு சொல்லி தருவார். அங்கே போய்ட்டு நல்லா ஜாலியாக சாப்பிட்ருவாங்க. ஸோ வந்து காஷ்மீரில் அந்த ஒரு இதை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க, மட்டன் ஹரிசா. ஸோ நம்ம வந்து கார்கில் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அன்னைக்கு நம்ம குரஸ் போனோம், ஏதோ ஒரு ஃபோர்ட் மாதிரி குட்டியாக இருக்குது மேலே. ஸோ குரஸ் போனோம்ல, அதே வழியில் தான் நம்மளுக்கு போகணும். அந்த கந்தர்பல் போய் அப்படி தான் போகணுன்னு போட்டிருந்து. ஸோ அந்த வழியாக தான், அன்னைக்கு போன வழியாக தான் நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். சின்ன பிள்ளை ஒன்று போயிட்டுருக்கு, அழகாக ஜன்னலில் தலையை விட்டு வெளியே பார்த்துட்ருக்கு. செம்ம க்யூட்டாக இருக்குது. இந்த போயிட்டாங்க, ஐயோ இந்த போயிட்டாங்க. செம்ம க்யூட்டாக இருந்து கைஸ், செம்ம க்யூட்டாக இருந்து. சிரிச்சு கை காட்டினேன், அதுவும் சிரிச்சு கை காட்டுச்சு. பீப்புள்ஸ்லாம் செம்ம நல்ல பீப்புள்ஸும் இங்கே இருக்காங்க. எல்லாரையும் குறை சொல்ல முடியாது, எல்லாருமே ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பீப்புள்ஸ் தான். நம்ம அவங்கள எப்படி பார்க்கமோ அவங்கள வந்து 200 விதமாக ட்ரீட் பண்ணுவாங்க. நம்ம கொஞ்சம் சிரித்து பேசினா போதும் அவங்க வந்து பாசத்தை பொங்கிடுவாங்க. அந்த மாதிரிப்பட்ட பீப்புள்ஸ் தான் எல்லாருமே. ஸோ நல்லா குளிருது இப்போது. ஸோ வந்து லைட்டாக தான் மழை பெஞ்சு, இப்போ சன்னும் இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் குளிருது. க்ளவுஸ் ஐனி போட்டுட்டு போகணும். ஸோ வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். மேகம்லாம் அப்படி க்ளவுடியாக செம்மையாக இருக்குது. கொஞ்சம் நேரம் தான், காலைல ஒரு 1 hour கிட்ட லைட்டாக தூரிகிட்டே இருந்து. இங்கே பாருங்க, ஃபுல்லாகவே மேகம்லாம் வெள்ளையாக க்ளவுடியாக இந்த மேகத்தெல்லாம் மலையெல்லாம் மறைச்சி போயிருக்கு. ஸோ நம்ம குரஸ் போனால அந்த வழியாக தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ வந்து இங்கேருந்து தான் ஒரே ரூட்டு தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இன்னும் நமக்கு வந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணுன்னு போட்டிருக்கு. வாங்க, காஷ்மீர் தான். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நேராக அப்படியே போக வேண்டியதான், 80 கிலோமீட்டருக்கு. ஸோ இப்படி தான் போகலாம் அன்றைக்கி குரஸ்க்கும். அந்த ஒரு வழியாக தான் நம்ம இன்றைக்கும் போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். சொர்க்கமே என்றாலும் அது ஜம்பூர போல வருமா. அதுன்னு எல்லாரும் வேண்டிக்கோங்க. ஸோ நமக்கு இன்னும் வந்து 80 கிலோமீட்டர் ஒரே ரோட்டுக்கு தான் போக போகிறோம், ஸ்ட்ரெயிட் ரோடு தான். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு போகிறோம். இங்கே பாருங்கள் வியூவெல்லாம். வெல்கம் டு மாணிகம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு இடத்துக்கு பேர் மாணிகம் போல். ஸோ செம்ம வியூவாக இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா காஷ்மீர் வரவங்க எப்போனாலுமே ஜாக்கெட்டு, க்ளவுஸு, குல்லா அது இதுன்னு இல்லாமல் தயவுசெய்து வந்துடாதீங்க. நல்லா குளிருது இப்போவே. ஸோ அதனால் வின்டர் கியர்ஸ் இல்லாமல் யாரும் காஷ்மீர் பக்கம் வந்துடாதீங்க. இன்னும் கொஞ்ச நாளில் மழை பெய்யும்னு, நல்ல மழை பெய்யும்னு போட்டிருக்காங்க, இன்னும் ஒரு 2-3 நாளில். ஸோ அதனால் மேக்ஸிமம் ஸ்னோவும் வர ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த லே 400 கிலோமீட்ரு, கார்கில் 174, டிராஸ் 117 கிலோமீட்டர் போட்டிருக்கு.
இவ்வளோ நேரம் வந்த ரோடு அவ்வளோ சின்னதாக தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ரோடு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, நல்லா இருக்குது. பெரிய ரோடு, மெயின் ரோடு மாதிரி வந்திருக்கு. இவ்வளோ நேரம் சின்ன ஒரு ரோட்டில் தான் வந்துட்டு இருந்தோம். வர வழியில் ஒரு ரோட்டில் ஒரு பெரிய மரம் இருக்குது. அதை வெட்டாமல் அவங்க வந்து 2 சைடு, ஒன் சைடு ஒரு வண்டி போகிற மாதிரி, இன்னொரு சைடு ஒரு வண்டி போகிற மாதிரியும் போட்டிருக்காங்க. அதை வெட்டாமல் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்க. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் பண்ணாங்கன்னா மரங்களும் அப்படியே இருக்கும், நமக்கும் நல்ல இருக்கும். அவங்க அப்படியே வச்சுருக்காங்க. 2 மரம் பார்த்து, 2 மரமும் அதே மாதிரி நடு ரோட்டில் அப்படி இருக்குது. ஒரு வண்டி போகிற மாதிரி கேப் இருக்குது, அதில் நம்ம போய்க்கலாம். ஸோ வந்து அவங்க யார், நம்ம யார், வெட்டி தள்ளுற ஆளுக்கு நம்ம யாருன்னு நம்ம பார்த்துக்கோங்க. விழுதுனா ஓகே, அது விழாத ஒரு மரத்தை வெட்டினேன்னா அது வேஸ்ட்டு, நம்ம அதுக்கு துரோகம் பண்ண மாதிரி ஆயிரும். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இன்னும் நமக்கு வந்து கார்கில் வார் மெமோரியல் போகிறதுக்கு 109 கிலோமீட்டர் இருக்குது. சரியாக குளிர்து கைஸ். ஆனால் இப்போ நம்ம ஹில் ஸ்டேஷன் தான் ஏறிட்டு இருக்கோம். ஸோ ரூட்டெல்லாம் செம்மையாக இருக்குது. போகிற வழி ஃபுல்லாகவே இந்த சிஆர்பிஎஃப் தான் இருந்து நின்றுக்கிட்டே இருக்காங்க அங்கங்கே. அப்பா அவங்களுக்குலாம் பெரிய ஒரு சல்யூட்டு. அப்பா ஒரு 100, 200, ஒரு 500 மீட்டர், 1 கிலோமீட்டருக்குள்ளேயாவது அவங்க ஃபுல்லாகவே நின்றுக்கிட்டே இருக்காங்க. ஸோ வெளியில் அவ்வளோ குளிர்வு, அதுலேயும் அவங்க ஜம்முன்னு அந்த ஒரு துப்பாக்கியும் வச்சுட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான் அவங்களுக்குலாம். ஸோ வாங்க அப்படியே நம்ம போயிட்டு பார்க்கலாம். இன்னும் 108 கிலோமீட்டர், 2 hours 45 minutes காட்டுது. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். எதிர்ச்சியாக தான் போயிட்டு இருந்தேன், கை காட்டுறேன். எவன்டான்னு பார்த்தானா நம்ம பசங்க, நம்ம குரஸ்ல இவங்களோட தான் போனோம். சோன்மார்கா ப்ரோ சோன்மார்கா. நான் திராஸ் போகிறேன், நான் கார்கில் போகிறேன். பார்க்கலாம் வாங்க அப்படி போவோம் என்னன்னு. ஸோ அவங்க வந்து சோன்மார்க் போகிறாங்களாம், நான் வந்து கார்கில் போகலான்னு பிளான் பண்ணேன். இப்போ இவங்கள பார்த்தோன்னே எனக்கும் இவங்க கூட சோன்மார்க் போகணுன்னு தோணுது. ஆனால் வந்து ஸ்னோவில் பார்த்தாச்சு, இப்போ அந்த அளவுக்கு இருக்குமான்னு கேட்டானா தெரியலை. ஸோ அதனால் பார்க்கலாம். இனி இந்த பசங்களை பார்த்தோன்னே எனக்கு போகணுன்னு ஆசை வந்துட்டு. ஸோ இவங்க தான் நம்ம கூட குர சொன்னாங்க, அவங்க எல்லோரும் தான் போனோம். இன்னும் 3 பசங்க உண்டு, அவங்க என்னன்னு தெரியல, கேட்கணும். ஸோ வாங்க, என்ன ஒரு காட் பிளான் பார்த்தீங்களா. போயிட்டு இருந்தேன், எங்கள் கைக்கு அனுப்பிச்சாங்க. ஸோ சரி இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஏர் மட்டும் அடைச்சிட்டு, ஏர் கம்மியாக இருந்து அதை மட்டும் அடைச்சிட்டு இப்போ அப்படியே நேராக தான் போயிட்டுருக்கோம். சோன்மார்க்கில் உள்ள சோன்மார்க் ஹில்ஸ் தான் ஏறிட்டுருக்கோம். வெறித்தனமாக குளிருது. இப்போ டைம் வந்து ஒரு 1:05 ஆகுது. செம குளிருது எனக்கு. இப்போ க்ளவுஸை போட்டேன். அதே மாதிரி ஷூ நம்மக்கிட்ட ஷூ இல்லை. இவ்வளோ நாள் 80 days கிட்ட ஆகுது ஷூ இல்லாமல் தான் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு மேலே தேவைப்படுமா படாதா என்னன்னு லே போய் தான் பார்க்கணும். லே வரைக்கும் அப்படி மேனேஜ் பண்ணி போயிடலான் இருக்கேன். ஸோ பார்க்கலாம். ஸோ நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட்டாக லேலாம் வரீங்கன்னா ஷூ இல்லாமல் வந்துடாதீங்க. நான் ஒவ்வொரு ஸ்ட்ரெயிட்டாக போனதுனால அப்படியே ஷூவே அங்கே போட்டு வந்துட்டேன். ஏன்னா ஃபுல்லாக வர வழி ஃபுல்லாக மழை, அதனால நான் ஷூவை பெருசாக யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் வெயில். ஜம்மு ஸ்ரீநகர் வந்ததுக்கப்புறம் தான் குளிரே பார்க்குறேன். அதனால தான் ஷூ வாங்கணும்னு நினச்சேன். சரி பார்ப்போம் எவ்வளோ தூரம் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியுதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஷூ இல்லாமல் ஸோ போகலான்னு சொல்லிட்டு நானும் போயிட்டுருக்கேன். ஸோ வாங்க அப்படி பார்க்கலாம். செம்ம வியூவாக இருக்கு. ஆனால் ஒரு 2 மாதத்தில் இதெல்லாம் வெள்ளையாக இருக்கும். இந்த ஒரு சீசனில் ஸ்னோ வின்டரை வந்து யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஹில் ஸ்டேஷன் தான் போயிட்டுருக்கோம். ஓ குளிருது கைஸ். இந்த ஒரு மாஸ்க்கு கிட்ட தான் நம்ம வந்து ஸ்ட்ரக் ஆகி நின்னோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மூவ் ஆகி வந்துட்டு இருந்தோம். இந்த ஒரு இடத்துல தான் போயிட்டு விளையாண்டுட்டு இருந்தேன் நான் வந்து ஸ்னோவில். எனக்கு அந்த மாஸ்கை பார்த்தோன்னே தான் ஓர்மம் வருது. இந்த ஒரு இடத்துல தான் அங்கங்கன்னு போயிட்டு விளையாண்டுட்டு, இந்த இடம்லாம் ஃபுல்லாக ஸ்னோ, ரோடு ஃபுல்லாக ஸ்னோ, அங்கங்கன்னு போயிட்டு விளையாண்டுட்டு இருந்தோம். சத்தியமாக அந்த ஒரு நாள் மறக்கவே மாட்டேன். டிசம்பர் கடைசியில்.
ஸோ இந்த ஒரு இடம் தான், சாப்பாடு கூட இல்லாமல் தவிச்சிட்டு இருந்தோம் அந்த ஒரு டைமில். இந்த ஒரே ஒரு கடை மட்டும் திறந்துருந்தாங்க, அந்த ஒரு கடையில் போய் ஆம்லேட் சாப்பிட்டு வந்தோம். இந்த இடம்லாம் ஃபுல்லாகவே ஸ்னோ, இந்த இடமும் ஃபுல்லாகவே ஸ்னோ தான். ஆனால் அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நேற்றுக்கு ஈவினிங் 6க்கு நம்ம வந்து ரூமுக்கு வரணும். 6க்கு முன்னாடி நம்ம ரூமுக்கு வந்தது எத்தனை மணிக்கு தெரியுமா? நாளைக்கு அடுத்த நாள் வந்து 6க்கு தான் நம்ம ரூமுக்கே வாரோம். ஒரு நாள் ஃபுல்லாக ரோட்டில் ஸ்டக் ஆகி நின்று சத்தியமாக அன்றைக்கி ஒரு நாள் மறக்கவே முடியாது. சாப்பாடு இல்லை, ஒன்றும் இல்லை. காருக்குள்ளே 7 பேர் இருக்கோம், 7 சீட்டர் காரில். பின்னாடி உள்ள ஆளுக்கு வந்து இருக்கவே முடியாது. வெளியில் இறங்கலான்னு பார்த்தா ஸ்னோஃபாலு. சத்தியமாக அந்த ஒரு நாள் மறக்கவே முடியாது. இன்னும் ஒரு 24 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது சோன்மார்க் போகிறதுக்கு. ஸோ வந்து அதெல்லாம் நினச்சி பார்த்தாலே ஒரு மாதிரி வேறு லெவல் டே கைஸ். ஆனால் ஆசை தீர ஸ்னோஃபால் பார்த்து அப்பா அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத நாள் தான் சொல்லுவேன். நாங்கள் ஒரு 5 பசங்க வந்தோம், அப்புறம் 2 பேர் கொல்கத்தாலேருந்து எங்கூட ஜாயின் பண்ணாங்க. ஸோ அது ஒரு மறக்க முடியாத நாள். சோன்மார்க் வந்து 15 கிலோமீட்டர் இருக்குது. கார்கில் வார் மெமோரியல் 135 கிலோமீட்டர் இருக்குது. லே 360 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இன்னும் 360 கிலோமீட்டர் தான் இருக்குல்ல. ஜாலி ஜாலி. கிட்டத்தட்ட நம்ம சோன்மார்க் பக்கத்தில் வந்துட்டோம். சோன்மார்க் போகும்போது தான் நம்ம லாஸ்ட் டைம் ஸ்னோஃபாலில் மாட்டி ஸ்டக் ஆகி நிற்போம். இந்த வழியாக தான் வந்திருப்போம். இந்த வழியெல்லாம் ஃபுல்லாக ஸ்னோஃபாலு, அங்கங்கே குதிரையெல்லாம் இருக்குது, சூப்பராக இருக்குது. வெல்கம் டு சோன்மார்க் டனல்னு போட்டிருக்காங்க. லாஸ்ட்டு டிசம்பர் எண்டு கிட்ட வந்திருந்தேன். இங்கே ஃபுல்லாகவே ஸ்னோஃபாலாக தான் இருந்துச்சு. இந்த ஒரு இடம்லாம் ஃபுல்லாகவே இந்த வழியாக தான் வந்தேன். ஸோ வந்து இப்போ வந்து ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் ஸ்னோஃபால் விழுந்துடும், இன்னும் 2 மாதத்தில். ஸோ வந்து இந்த ஒரு வின்டருக்கு வந்து ஸ்னோஃபாலை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. காஷ்மீரை மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாருக்கும் ஸ்னோஃபால் பார்க்கணும்னு ஆசை இருக்கும். ஸோ வந்து இந்த ஒரு வாட்டி எல்லோரும் மிஸ் பண்ணிடாமல் வந்து பார்த்துருங்க. ஸோ ஏதாவது ஒரு டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ வாங்க, செம்மையாக இருக்குது. சொன்னால் லாஸ்ட் டைம் வரும்போது ரோடு நல்லா தான் இருந்துச்சு. இப்போ பார்க்கும்போது ரோடு பளபளன்னு இருக்குது, செம்ம நீட்டாக இருக்குது. செம்ம வந்து ப்ரொடெக்ஷன்லாம் பயங்கரமாக இருக்குது. இந்த மலையெல்லாம் சைடில் நல்ல சேஃபாக கட் பண்ணி, இந்த பாறையெல்லாம் கீழே விழாமல் இந்த நெட்டெல்லாம் போட்டு சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. ரோடுமே நீட்டாக இருக்குது சோன்மார்க் போகிற வழி. ஸோ வந்து இந்த ஒரு வியூவை பாருங்கள். ஐயோ என்ற அம்மே அப்படி இருக்குது. எவ்வளோ பெரிய மலை, அட்டகாசமாக இருக்குது கைஸ். ஆனால் ஸோ இதை அப்படியே பார்த்துட்டே நான் அங்கே வரைக்கும் போயிடுவேன். ஸோ அங்கே ஒரு சிங்காரர் இருக்காரு. ஐயோ குளிர் தானே பயங்கரமாக. இவ்வளோ நாள் இருந்ததுக்கு இன்றைக்கி பயங்கரமாக குளிருது. ஸோ வந்து கியர்ஸ் இல்லாமல் வராதிங்க ப்ளீஸ். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். செம்மையாக இருக்குது இந்த வியூ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம பைக்லேயே இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்துட்டோம். ஸோ இங்கே நிறைய ரைடர்ஸ் இருக்காங்க. ஸோ கர்நாடகாலேருந்து இருக்காங்க. ஓ இதுதானா? पूरा मेमोरी है. Oh. I'm photographer. You like? I will send. You not like? Don't send. How much it's? Only 300 full reel. Sir, 300. First work. How many reels? Your choice, sir. Okay. Oh. You no, not for sir. First work. Come. ஓ இதுதான் அந்த இன்னொரு ஃப்ரெண்டும் பார்த்தேன். ஸோ அவனும் போட்டிருந்தான் ரீல்ஸ் எடுத்து. ஸோ வந்து இந்த ஒரு வீடியோக்கு 300 ரூபாயா இந்த சோன்மார்க் டனல் முன்னாடி நிற்கிறாங்க. ஸோ நிறைய பேர் நிற்கிறாங்க இங்கே. ஸோ வாங்க என்னன்னு பார்க்கலாம். சுற்றி வளைச்சிட்டாங்க நம்மள. இங்கே வந்தீங்கன்னா ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ரெஸ்ட் ரூம் இருக்கு, ஜென்ஸுக்கும் சரி லேடிஸ்க்கும் சரி. போகிறதுக்கு முன்னாடி போய்க்கோங்க, போகணுன்னா ஃப்ரீ தான். அதே மாதிரி இதுக்கப்புறம் பார்த்தானா டனலுக்கு அப்புறம் தான்
டனலுக்கு வந்து 7-8 கிலோமீட்டர் வருமா. அதுக்கப்புறம் தான் வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குன்னாங்க. அப்படி அர்ஜெண்ட்டாக வந்துச்சுன்னா அங்கே போயிட்டு போகலாம். அதுக்கு தான் சொன்னேன், எனக்கு அர்ஜெண்ட்டாக வந்துச்சு, அதனால் அங்கே போயிட்டு வந்துட்டேன். ஸோ வந்து இப்போ நம்ம டனலுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். டனலுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ லொக்கேஷன் கட் ஆயிடுச்சு. வாங்க சைன்னு போவோம். வேற மாதிரி இருக்கு guys. சோன்மார்க்ல டனலுக்குள்ள போயிட்டு இருக்கோம். போன வாட்டி கார்ல போனோம், இந்த வாட்டி பைக்ல நம்ம ஓன் வண்டியில போயிட்டு இருக்கோம். ஸோ வேற லெவல் கைஸ். டனல் ஒரு 7-8 கிலோமீட்டர் அப்படின்னாங்க. வாங்க பறக்கலாம். சிரிக்கலாம், பறக்கலாம், இறக்கைகள் முளைத்தது, மிதக்கலாம், துதிக்கலாம், கவலைகள் மறக்குது. செமையா இருக்கு guys. இந்த ஒரு டனல் பறக்கலாம் வண்டியில வந்தீங்கன்னா. அங்கங்க இந்த ஏதோ டேங்க் மாதிரி தோண்டி வச்சிருக்காங்க, அதுல மட்டும் போட்டுறாதீங்க, அங்கங்க நிறைய இருக்கு. இடத்துல எல்லாம் ஸ்னோஃபால் ஆன மாதிரி இருக்கு. ஏன்னா அங்க ஃபுல்லா வெள்ளையா இருக்கு, பயங்கர வெள்ளையா இருக்கு. அப்படி ஸ்னோ உருண்டு வந்திருக்கு, சரிஞ்சு வந்திருக்கு. ஒரு லைட்டா பெஞ்ச ஒரு கிளைமேட் சேஞ்சுனால கொஞ்சம் தூரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு இடம், அந்த இந்த சைட்ல எல்லாம் ரைட் சைடு ஃபுல்லா அங்கெல்லாம் ஸ்னோவா இருக்கு. டனல் தாண்டி அப்படி கொஞ்சம் தூரம் வந்தோடனே ஆனால் இந்த சைடு தெரியல. ஆனால் அந்த சைடு இருக்கிற ஸ்னோ தான். அப்படி மேகத்துக்கு கீழே ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குது. ஸ்னோ தான் நினைக்கிறேன், ஸ்னோ தான் கன்ஃபார்ம். ஸ்னோஃபால் ஆகிருக்கு மேலே லைட்டாக. ஏன்னா மலைக்கு மேலே எப்போனாலும் ஸ்னோ வரும். ஸோ வந்து இன்னும் கொஞ்ச நாளில் ஸ்னோஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு நினைக்கேன். ஏன்னா வந்து நல்லா இருக்குது கிளைமேட்டே, குளிர் ப்ளஸ்ஸு. சோன்மார்க் செம்ம சீனரியாக இருக்குது. ஆனால் சரியான வியூவாக இருக்குது எல்லாமே. இன்னும் 348, சோன்மார்க் வெறும் 3 கிலோமீட்டர் தான். இங்கே தான் நம்ம வந்து இந்த குதிரை சவாரி அதெல்லாம் இந்த ஒரு ஹில்ஸில் தான் போவோம். இந்த ஒரு இதில் தான் போவோம். நம்ம வரும்போது லாஸ்ட் டைம் ஃபுல்லாக ஸ்னோ. இந்த இடத்துல தான் வண்டியெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு நம்ம போக முடியாமல் தவிச்சிட்டு இருந்தோம். அங்கெல்லாம் ஸ்னோஃபால் ஆகிருக்கு. குதிரையிலலாம் இதுக்கு மேலாம் போகவே மாட்டேன். ஆல்ரெடி போன வாட்டியே நான் சத்தியம் பண்ணிட்டேன், இதுக்கு மேலெல்லாம் நான் குதிரையில் போக மாட்டேன் அப்படின்னு. ஸோ வந்து ஆசை ஒரு தடவை போக முடியாதுன்னு நம்மளை சொல்லிட்டாங்க. நை. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம பார்க் பண்ணியிருந்தோம். பசங்களெல்லாம் நம்ம கோயம்புத்தூர் பசங்களெல்லாம் பார்த்தோம். இங்கே தான் அப்படி குதிரையில் போகலாம் எல்லோரும். நல்லா தான் இருக்குது இந்த ஒரு வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்கு. அங்கெல்லாம் ஸ்னோஃபால் ஆகிருக்கு பயங்கரமாக. ஸோ வாங்க அப்படி பார்க்கலாம். ஸ்னோஃபால் இன்னைக்கு தான் அந்த 2 இடத்துல நம்ம பார்த்துருப்போம், வேறு எங்கேயுமே ஆகலை. அது ஒரு ஹை பாயிண்ட்டு. நம்ம அந்த ஒரு வழியாக தான் போன வாட்டி அப்படியே போயிருப்போம். இப்போ அங்கே ஸ்னோஃபால் ஆகிருக்கு. ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் மழையெல்லாம் பெய்யும்னு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஸ்னோஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் அப்படியே கீழே. ஸோ செம்மையாக இருக்கு சோன்மார்க்கு. ஸோ சோன்மார்க் வந்தீங்கன்னா இப்படியே ஏறி போனோம், அவ்வளோதான். இப்படியே ஏறி போனால் வியூ பாயிண்ட் நல்லா பார்க்கலாம். ஸ்னோ டைம் வந்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இங்கே வந்து ஹார்ஸ் ரைட் கிட்டேக்கா 600 அப் அண்ட் டவுன். ஓகே, இப்போ வந்து ஹார்ஸ் ரைடு வந்து 600 சொல்கிறாங்க. ஸ்னோஃபால் டைமில் வந்து 1200 வரைக்கும் சொல்லுவாங்க. இப்போ சீசனில் இருந்தெல்லாம் 600 சொல்கிறாங்க அப் அண்ட் டவுனுக்கு.
ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம போகலை இந்த வாட்டி. ஸோ ஆல்ரெடி நான் ஸ்னோஃபால் டைம் போயிருக்கேன். போயிட்டு நடந்து இதில் கார்ஸில் கூப்பிட்டு போயிட்டு ஆர்சார் கழுதைன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒன்றில் போயிட்டு வந்தோம். அப்படி போயிட்டு திருப்பி வந்தோம். இந்த வாட்டி 600 சொல்கிறாங்க. ஸ்னோ டைமில் போனால் வருது. இப்போ நம்மளே நடந்து போகலாம் சும்மா ஜாலியாக. கன்னியாகுமரி ஆக்சுவலியா நீங்கள் எங்கே? அருண். சென்னையா? எங்கே? அருணா? கேசவ். அவனும் கன்னியாகுமரி தான். அப்படியா? எத்தனை நாள் ஆகுது? அவங்க ஒரு 15 days. நான் 80 days. நான் ஒவ்வொரு ஸ்டேட்டாக வரேன். கேரளா, கர்நாடகா, கோவா. ஓகே, எங்களுக்கு இப்போ ரிட்டர்ன் பிளான் இதெல்லாம். ஓ சரி சரி. ஹரியானா, ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா. ஆனால் சீசன் முடிஞ்சே அதெல்லாம். நான் அப்படி மன்சூன்லேருந்து கவர் பண்ணி வின்டருக்கு வர மாதிரி வந்தேன். யார் கன்னியாகுமரி? ஓ 74. நைஸ். 74 கன்னியாகுமரி. எங்கே போகிற கன்னியாகுமரியில்? நாகர்கோவில், வடசேரி. நீங்கள் எங்கே? இல்லை, கன்னியாகுமரியில் எங்கே? ரயில்வே ஸ்டேஷன் இருக்கா கன்னியாகுமரி? கன்னியாகுமரி எங்கே? பீச்சா? பீச் ரயில்வே தான். சரி சரி சரி. நான் இங்கே மெயின் वडसेरी। घूमने की जगह है। वो दिसंबर से पूरा घूमने का भैया। तो गाड़ी के बैक साइड ஒரு இசி जाने बोलो कितना देके जाओ। நீங்க லே போயிட்டீங்களா? லே கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால நாங்க லே போகாம சன்ஸ்பாட் போயிட்டோம். போக முடியாதா? போலாம் கடையில கொஞ்சம் பிரச்சனை. அப்ப என்ன ப்ரோ அது? கடை பூட்டி வீட்டு கடையை ஓபன் இருக்குமா என்னன்னு தெரியல. கொடுப்பாங்க ப்ரோ, டூரிஸ்ட் பிரச்சனை இல்லை. அதுதான் கடைகள் எல்லாமே கொல்கத்தா ரிட்டர்ன் நார்த் ஈஸ்ட் போயிட்டு அப்படி ரிட்டர்ன் வரப்போ இது ரிட்டர்ன் ரூட்டு. இங்கேருந்து அப்படி மணாலி போயிட்டு உத்தரகாண்ட் போய் அப்படி நார்த் ஈஸ்ட் போகிறேன். மொத்தமாக ரவுண்ட் அடிக்கிறேன். மொத்தமாக சரி ப்ரோ, பார்க்கலாம். அப்போ லே போகல நீங்கள்? எப்போ? 2 வருஷம் முன்னாடி. ஓகே ஓகே ஓகே. அதனால இப்போ போகலையா? சரி 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 சரி. சரி 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 சரி. இப்போ எங்கே போகிறீங்க? ஸ்ரீநகரா? போயிட்டு சரி 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 சரி. ப்ராப்ளம் எதுவும் இல்லைல்ல? சரி, பார்த்துக்கலாம். சரி ப்ரோ, பார்க்கலாம். பாய், பார்க்கலாம். சரி ப்ரோ, பார்ப்போம். சரி, பாய் பாய் பாய். ஒருத்தர் சென்னை, அப்புறம் இன்னொருத்தர் கன்னியாகுமரி பீச் பக்கத்தில். அப்படி அவங்கள பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். சீரோத் பாயிண்ட்டுன்னு ஒரு இடம் இருக்கான். அங்கே வந்து தனியாக எல்லோரும் இதில் போகிறாங்க, காரில் தான் போகிறாங்க. இங்கேருந்து 70 கிலோமீட்டர் ஆகுது, ஹை ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து தஜ்வாஸ் கிளாஷியர் நம்ம சோல்மார்க் அங்கே இருக்குது. அங்கே வந்து நம்ம வந்து ஹார்ஸில் போகலாம். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். TN74 பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கலர் பாருங்களேன், ஏதோ சுவிட்சர்லாண்டில் உள்ள தண்ணி கலர் மாதிரி இருக்குது, ஏதோ ஐஸ்லாண்டில் உள்ள தண்ணி மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், தண்ணி கலரு அப்படியே சோன்மார்க்லேருந்து போயிட்டுருக்கோம். இந்த கலரை பார்த்தாலே எனக்கு வந்து கண் உறுத்துது. அப்படியே ஒரு ஊச்சா போட்டுடலாமா அப்படி இருக்கேன். அந்த அளவுக்கு தண்ணி இல்லை, ஆனால் செம குளிரும். மணி இப்போவே வந்து 2:40 ஆகுது. நம்ம வந்து சீக்கிரம், எவ்வளோ சீக்கிரம் போகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு சேஃபு. ஆனால் வந்து எப்போ குளிரும், எப்போ இருட்டும், எப்போ மழை பெய்யும் தெரியாது. ஆனால் அந்த ஒரு ஸ்னோ வந்து பழைய ஸ்னோ அப்படின்னு இன்னொருத்தர் சொன்னார். அப்புறம் இந்த குதிரைக்காரன் என்ன சொன்னான்னா, அது புதுசு இன்னைக்குள்ளது அப்படின்னா. என்ன கதைன்னு தெரியல. ஸோ செமையாக இருக்கு. கார்கில் வார் மெமோரியல் 68 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ நம்ம அந்த கேரளா பசங்க டெல்லியில் படிச்சுட்டு இருக்காங்க, அவங்கள ரிட்டர்ன் பார்த்தோம். ஸோ அவங்க அப்படியே அவங்க வந்து ஜாக்கெட்டு, க்ளவு எதுவுமே எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டாங்க போல். செம குளிர்னு சொல்லிட்டு அப்படியே ரிட்டர்ன் போயிட்டாங்க. இது வரைக்கும் அப்படியே வந்துட்டு அப்படியே இந்த ரிட்டர்ன் போகிறாங்க. ஸோ அதனால் யாருமே க்ளவுஸு, இந்த க்ளோஸ்டு ஹெல்மெட்டாக வாங்கிக்கோங்க. அந்த ப்ரோக்கெலாம் சுண்டெல்லாம் வெடிச்சு போய் ரெட் கலரில் இருக்குது கிட்டத்தட்ட.
ஸோ அதனால் ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக மேக்ஸிமம் கவர் ஆகுது மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இன்னும் நமக்கு வந்து 68 கிலோமீட்டர் இருக்குது. சோன்மார்க் வரைக்கும்னா அந்த 0 பாயிண்ட் வரைக்கும் போய் பாருங்கள். ஸோ அந்த ஹார்ட் சைடுக்கு அப்புறம் தான் ஊரே இருக்குது. சோஜிலா டனல் பாஸ், சோஜிலா டனல் ப்ராஜெக்ட்னு போட்டிருக்காங்க, ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ன்னு. ஸோ நம்ம அந்த சைடு தான் போயிட்டுருக்கோம். வியூவெல்லாம் தாறுமாறாக இருக்குது கைஸ். என்னடா வியூ பாயிண்ட்டு, கிட்டிலான் வியூ பாயிண்டாக இருக்குது கைஸ். சரியான வியூ கைஸ். ஆனால் வேற மாதிரி இருக்கு. அப்பா ஐயோ ஐயோ என்னமா இருக்கு வியூ பாயிண்ட். அவ்வளோ நாள் எப்படிடா பார்க்காம விட்டேன் அந்த மாதிரி யோசிக்க வச்சுட்டு கீழே பாருங்க 1 2 3 ரிவர் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த லாஸ்ட் உள்ள கலர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே படுத்து தூங்கிடுவீங்க, அப்படி இருக்கு. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்னோஃபால்லாம் தெரியுது. இந்த ஒரு மலையெல்லாம் வேற மாதிரி இருக்கு கைஸ். அப்படி இங்கேருந்து சறுக்கிட்டு போமா. கேமராமேன் நெவர் டைஸ் அப்படிதான் நிறைய ரீல்ஸ் பார்த்துருக்கேன். ஸோ வாங்க கைஸ் அப்படியே போகலாம். செம்ம வியூ பாயிண்டாக இருக்குது சோன்மார்க்கு. டைம் தான் இல்லை, டைம் தான் ரொம்ப ஸ்பீடாக டைமே தெரியாமல் சுற்றிட்டு ஜாலியாக இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ஹட்டு போட்ட வீடு மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குது. ஒரு வியூ பாயிண்டையும் பார்க்கும்போது கண்ணிலேருந்து கண்ணீர் தான் வருது. சோன்மார்க்லேருந்து இந்த சோஜிலா பாஸ் போகிற வழி ஐயோ என்னால் முடியலை. பாருங்க வியூ பாயிண்ட். ஐயோ கீழே வந்து அந்த சோஜிலா பாஸ் போகிறதுக்குள்ள டனல் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே மேலே வியூ மேகம்லாம் இறங்கி மலையெல்லாம் கவர் ஆகிருக்கு. இதுக்கு கீழே அப்படியே நமக்கு வந்து சோஜிலா பாஸ் போகிறதுக்கு டனல் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது ஏதோ சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்கு. ஐயோ ஏங்க காஷ்மீருக்கு வாங்க, என்னங்க இப்படி இருக்குது. ஐயோ ரோடு அவ்வளோ க்ளீனாக இருக்கு, கீழே தண்ணி பார்த்தா அவ்வளோ க்ளீனாக இருக்கு, வேற மாதிரி கைஸ். சத்தியமா 0 பாயிண்ட் அங்கே தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இங்கே ரைடர்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க பாருங்க. எல்லாரும் ஜாக்கெட் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க, அந்த ஸ்னோக்கு டெக்கத்லான் உள்ள ஜாக்கெட்லாம். ஸோ வந்து நல்ல குளிருது, 3 மணி ஆகுது, செம குளிருது. ஸோ எல்லோரும் போட்டுக்கிட்டே வாங்க ஜாக்கெட்டுமே. நான் வந்து ஒரு டிஷர்ட்டு, ஒரு நார்மல் ஒரு ஹூடி மாதிரி உள்ள ஜாக்கெட் ஒன்று, வேற ரைடிங் ஜாக்கெட் போட்டு, க்ளவுஸ் போட்டு, ஹெல்மெட் ஃபுல்லாக. ஹெல்மெட்டை வந்து கண்ணாடி ஓப்பன் பண்ண முடியல, அவ்வளோ தூரத்துக்கு குளிருது. தண்ணி கலரு தான் கைஸ் எனக்கு சீனாக இருக்குது. இந்த ரோட்டில் தான் வருவேன் நினச்சி கூட பார்க்கல. போகிற வழி டாப் நாச்சாக இருக்குது சத்தியமாக. இந்த ஒரு ரோடெல்லாம் நான் போனதே இல்லை, இவ்வளோ அழகாக நான் பார்த்ததும் இல்லை இந்த மாதிரி. தேங்க் காட், அவ்வளோதான். சிம்பிளாக சொல்ல போனால் இறைவனுக்கு ஒரு வணக்கம் அண்டு நன்றி. சத்தியமாக ரோடு எந்த உலகத்தில் இருக்கோன்னே எனக்கு தெரியல, அந்த மாதிரி நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். மணி 5:10 தான் போகணும்னு போட்டிருக்கு. இன்னும் 1.5 மணி நேரம் காட்டுது. அப்பா ஒரு பக்கம் குளிர், ஒரு பக்கம் நான் இயற்கையை ரசிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கேன். எத்தனை கிலோமீட்டர்? 60 கிலோமீட்டர் இருக்கா? ஏ அப்பா 60 கிலோமீட்டர் இருக்குது. இனி எங்கேயும் நிறுத்தாமல் அப்படியே போகணும். ரோடே ஒரு மாதிரி விசித்திரமாக இருக்குது. இன்னும் நமக்கு 56 கிலோமீட்டர் இருக்குது. பயங்கரமான ஹைட்டில் நம்ம ஏறி போயிட்டுருக்கோம் நம்ம வண்டியில். செம ஹைட்டு, ப்ளஸ் வந்து ரோடு ஃபுல்லாகவே நமக்கு பாருங்க மலையெல்லாம் ஒரு சைடே காணும். அந்த மாதிரி ஒரு ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு வண்டி போகிற மாதிரி தான் இடமே இருக்கு போல். இந்த ஒரு வண்டி நின்று தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த சைடு வேறு ரோடு வேறு இல்லை. ஸோ நம்ம வண்டி ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. ஸோ வண்டி எங்கே தான் போக வேண்டிய மாதிரி இருக்குது. கேர்ஃபுல்லாக போங்க. செம்ம குளிர். டைம் 3:45 ஆகுது. அப்பா
ஒரு வண்டி போகிற மாதிரி தான் கேப்பே இருக்குது. சரியான ரோடு கைஸ். சாத்தியமாக வாழ்க்கையில் எப்படி ஒரு ரோட்டில் போவேன்னு நினச்சி கூட பார்க்கல. ஸோ போய்கிட்டு இருக்கேன். நல்லபடியாக போகணும்னு எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ரோடு பயங்கரமாக மோசம். ஸோ இது இப்படிலாம் இருக்குது ரோடு. அதுக்கப்புறம் பிளான் பண்ணி வந்துக்கோங்க. பெட்ரோல் பங்க் ஏறி எங்கே வரும்னு தெரில. 3 பாயிண்டாக இருக்குது. இப்போ வந்து வண்டி அவ்வளோ கஷ்டப்படுது ஏறதுக்கு. ஸோ வண்டி 10-20 தான் போயிட்டுருக்கு. ஸோ ஆனால் லாரியெல்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு வருது. ஆனால் நம்ம வண்டி எப்படியோ ஏறி எங்கேனாலும் சரி, எவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் சரி, அவன் போய் அசால்ட்டாக ஏறி வந்துடுறான். ஸோ ஆல் கிரெடிட் கோஸ் டு நம்ம வண்டிக்கு தான் கைஸ். செம தூசியாக இருக்குது அங்கே கொஞ்சம் கேங் நின்றுட்டு இருக்கு. கொஞ்சம் ஸ்லோவாக போ. தூசி எப்பா ஃபுல் தூசியாக இருக்குது. அம்மா வண்டி ஸ்கிட் ஆகுது. ஃபுல்லாக பொடி தான், பொடி மண் மாதிரி தான் இருக்குது. இந்த ஒரு ரோட்டில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ ஓகே, ரோடு நல்லா இருக்குது. இப்போ கொஞ்சம் இன்னும் நம்ம மேலே ஏறி ரொம்ப தூரத்துக்கு போகணும். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு கோயில் இருக்குது, சிவா மந்திர்னு. சோஜிலா டைகர் சிவா மந்திர் மெயின்டைன் பை ஒரு இது இருக்கு. ஸோ பசங்க இருக்கு. குளிரு ப்ரோ, குளிரு. ஆ ஆ நம்ம நேத்தி பார்த்தோம்ல ஹோட்டல்ல A1ல பார்த்தோம்ல. வந்துட்டா நீ எவ்வளவு போகிறோம்? இன்னும் சீரோத் பாயிண்ட் எவ்வளவு கிலோமீட்டர்? சீரோத் பாயிண்ட் எவ்வளவு கிலோமீட்டர்? भैया कितना किलोमीटर बाकी है? 10. सोजिला पास எவ்வளோ கிலோ ப்ரோ? ஸோ இங்கே ஒரு சிவன் கோயில் மாதிரி, சிவா மந்திர் மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்குது. அதான் சோஜிலா பாஸ் அப்படிங்கிறாங்க. இந்த கேரளா பசங்க எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இதுதான் சோஜிலா பாஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்ப்போம். ஸோ ரோடெல்லாம் சரியான ஆஃப்ரோடு கைஸ். பயங்கரமான குளிர். எல்லோரும் ஜாக்கெட் போட்டுக்கோங்க. இன்னும் நமக்கு 1 hour காட்டுது, 1 hour 20 minutes காட்டுது. ஒவ்வொரு கிலோமீட்டர் போகிறதுக்கே இங்கே பாருங்கள் எவ்வளோ செங்குத்தராக இருக்குது ரோடு. இந்த ரோட்டில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஐயோ, என்ன ஒரு கிளைமேட்டு, என்ன ஒரு வியூ, என்ன ஒரு மவுண்டெயின், என்ன ஒரு ரோடு. அதான் சோஜிலா பாஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இந்த அளவுக்கு என் வண்டி அவன் என்ன இவ்வளோ தூரம் கூட்டுறவரும் நினச்சி பார்க்கல. ஒரு 10 மேலே வண்டி தாண்ட மாட்டுக்கு ஸ்பீடு. ஆனால் வந்து அது அவ்வளோ அழகாக ஏற்றிட்டு போகுது. லாரியெல்லாம் அப்படி உருண்டு வருது. நம்ம வண்டி அழகாக கூட்டுரு போகுது. சத்தியமாக வந்து நான் போய் லடாக் போயிட்டேன்னா ஆல் கிரெடிட் கோஸ்ட் என் வண்டிக்கு தான். நான் சும்மா தான், என் தைரியம் ப்ளஸ் அதோட வில் பவர் தான். என் வில் பவர் ப்ளஸ் அதோட வில் பவர் சத்தியமாக அடிச்சிக்க முடியாது. வண்டி போக மாட்டேக்கு. வெறும் 10 தான் போகுது வண்டி. ஓவர்டேக் அடிக்குது லாரியை. இங்கே பாருங்க, ஓவர்டேக் அடிச்சு போகுது லாரியை. அது இன்ஜின் என்ன, நம்ம இன்ஜின் என்ன. இங்கே பாருங்க, அடிச்சு தள்ளிட்டு போகுது லாரியை. ஸ்பீடு அடிச்சுட்டு ஓவர்டேக் பண்ணி. சத்தியமாக வேற லெவல் கைஸ். ஆனால் வண்டி ஒரு 2 பாயிண்ட் தான் பெட்ரோல் காட்டுது. நமக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு கூட தெரியாது. மேப் வேறு ஆஃப் ஆயிடுச்சு, காணிக்க மாட்டேங்குது அப்போதுலேருந்து. பெரிய மலையை ஃபுல்லாக குடஞ்சி ரூட்டு போட்டிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் ரூட்டே கிடையாது. ஆனால் மலையை குடஞ்சி போகிறதுக்கு ஒரு வண்டி போகிற மாதிரி ரூட்டு போட்டு வச்சுருக்காங்க.
ஸோ டேஞ்சரான ரோடும் கூட மழை டைம்லலாம் யாரும் ட்ராவல் பண்ணாதீங்க. இங்கே எப்போ இந்த பாறைகள்லாம் உருண்டுன்னு தெரியாது. செம கைஸ். ஆனால் வியூலாம் தரோம். இந்த மாதிரி வியூலாம் வாழ்க்கையில் பார்ப்பேன் நினச்சி கூட பார்க்கல. ஆல் இந்தியா ட்ரிப்பில் சோஜிலா பாஸ் வரைக்கும் நம்ம வந்தாச்சு. ஃபைனல் வரங்க இன்னும் முடியல. சோஜிலா இது ஒரு ஐஎஸ் பாஸ் தான். இங்கே நம்ம வந்துட்டோம் நம்ம வண்டியில். இங்கே வியூ பாயிண்ட்டை பாருங்கள், சரியான வியூ பாயிண்ட்டு. நம்ம வந்து ரோடை பாருங்கள், அப்படியே மேலே ஏறி 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 ஒரு கர்வாக வந்து இங்கே வரைக்கும் நம்ம வந்திருக்கோம். இதே பெரிய அச்சீவ்மெண்ட் தாங்க நமக்கு. நம்ம வண்டியில் வந்தது TN74 வண்டி சோஜிலா பாஸ் வரைக்கும் வந்தாச்சு. இனி லே லடாக்கும் அடிக்கிட்டு போகுது. ஸோ வாங்க, இங்கே வந்து எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க சோஜிலா பாஸில். இங்கே வந்தீங்கன்னா குட்டி குட்டி கடையும் இருக்குது. தேங்க்யூ மாப்பிள்ள இவ்வளோ தூரம் வந்ததுக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு இதாங்க சாதனை தான். லவ் யூ மாப்பிள்ள. ஃபுல்லாக புதுசாக ஸ்னோ விழுந்த மாதிரியே இருக்குது. ஆனால் புதுசாக பழசான்னு தெரியல. ஆனால் பார்க்க புதுசு மாதிரி தான் இருக்குது. இப்போ சோஜிலா பாஸ் தாண்டினால இங்கே ஒரு இடத்துல என்ன கதைனே தெரியல கைஸ் இங்கே கிளைமேட்டு. ஆனால் எனக்கு கண் பார்வைக்கு புதுசு மாதிரி தான் இருக்குது. ஸோ செம்மையாக இருக்கு கைஸ் வியூ. சோஜிலா பாஸ் தாண்டி போயிட்டுருக்கோம். இதெல்லாம் என்ன வியூ எப்பா சாமி டே. நெட்வொர்க் இல்லை சோஜிலா பாஸ் வந்தீங்கன்னா. ஸோ அதனால் முன்னாடியே டவுன்லோட் பண்ணி ஏதாவது வைக்க முடியும்னா வச்சுக்குவாங்க. ஸோ அங்கே ஒரு குட்டி நீரோட போயிட்டுருக்கு. ஐயோ கைஸ், அந்த ஒரு இடத்த பார்த்தா எனக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்னோஃபால் ஆன மாதிரியே இருக்குது. ஸோ இன்றைக்கி October 3 சம்திங் ஆகுது. ஸோ இங்கே வந்து சோஜிலா பாஸ்லேருந்து மேலே போயிட்டுருக்கோம். இங்கே ஃபுல்லாகவே ஸ்னோ மாதிரி தான் இருக்குது. ஸோ போகிற ரூட்லாம் அந்த மாதிரி இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இங்கே ஒரு சின்ன ஒரு நீரோடை மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ லாரியெல்லாம் கஷ்டப்பட்டு ஏறி வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். சோஜிலா பாஸ் 0 பாயிண்ட் அப்படிங்கிறாங்க இந்த ஒரு இடத்த. இந்த ஒரு இடம் வரைக்கும் நம்ம வண்டியிலே வந்துட்டோம். ஏன் இதை 0 பாயிண்ட் சொல்கிறாங்கன்னு யாருக்காக தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வியூவெல்லாம் பாருங்கள், கிட்டிலன் வியூ பாயிண்ட். இதெல்லாம் இங்கே வந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். நம்ம வண்டியில் வந்திருக்கோம் சோஜிலா பாஸ் வர. இதான் சோஜிலா பாஸு. தேங்க்யூ ஃபார் யுவர் விசிட். யூ ஆர் அட் சோஜிலா பாஸ். 11,649 அடி ஹைட்டில் இருக்கும். இந்த ஒரு இடத்த தான் சோஜிலா பாஸ்ன்னு சொல்கிறாங்க போல். செம்ம குளிர் கைஸ். ஆனால் கையெல்லாம் நடுங்குது. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். இதுதான் சோஜிலா பாஸ். இங்கே ஒரு போர்டு மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் அங்கே வந்து குளிர்காய இருக்குது, நெருப்பு போட்டிருக்காங்க. இங்கே ஒரு Fearless 55 த டிசைரிங் டூ 762 ஆல்வேஸ் விக்டோரியஸ் விஜய் அப்படி ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இதுதான் சோஜிலா பாஸ். இந்த ஒரு இடம், இந்த ஒரு போர்டு மாதிரி வரும். இங்கே தான் நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு இடத்துல தான் வர வழியில் ஒரு 2-3 போர்டு மாதிரி இருக்கும். ஆனால் மெயின் இதுதான் சோஜிலா பாஸு. வாங்க அப்படியே போயிட்டு வாங்க கைஸ். சோஜிலா பாஸ் வந்தீங்கன்னா இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது. வந்தீங்கன்னா பாருங்கள், அங்கே அப்படியே ஆர்மி கேம்ப் இருக்குது. அப்புறம் இங்கே பேன்சர் அந்த பீரங்கி, இது அது என்னது பீரங்கி குண்டு வேறு மறந்து போச்சு கைஸ். இது என்னது டேங்கரு. ஒரு கொஞ்சம் ஒரு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஸ்பாட் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது. வந்தீங்கன்னா பார்த்துட்டு போங்க. சோஜிலா பாஸ் போகிற வழியில் செம்மையாக இருந்துச்சு. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். அது ஒரு ஆர்மி கேம்ப்பு. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்ப்போம். இந்த ஒரு இடத்துக்கு பேர் தான் கோப் கும்ரிங்கிறாங்க. இங்கேருந்து இது கார்கில் வார் மெமோரியல் போது 40 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இந்த ஒரு சிவன் கோயில் அப்படியே பார்த்துட்டு அப்படியே போகிறோம். ஸோ அந்த ஒரு டனல் தான் போட்டுட்ருக்காங்களாம். 25 கிலோமீட்டர் இருக்கான் சோஜிலா பாஸ் டனலு. அந்த ஒரு ஆர்மி என்ன சொன்னாங்க ஹைதராபாத்லேருந்து, அதில் நிற்கிறாங்க. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். ராஸ்க்கு ஒரு கார்கில் வார் மெமோரியலுக்கு ஒரு 27 கிலோமீட்டர் முன்னாடி இந்த ஒரு ரூம் எடுத்திருக்கோம். ரூம் எவ்வளோன்னு கேட்டால் 1000 ரூபான்னு சொன்னாங்க. அதே மாதிரி கம்மி ப்ரைஸ்க்கு ஒன்று தாங்கன்னு கேட்டப்போ இந்த மாதிரி ஒரு ஷேரிங் ரூம் இருந்துச்சு. இது 300 ரூபாய்க்கு வந்தாங்க. ஸோ வந்து செம குளிர் இங்கே. இப்போவே 4 டிகிரி, மணி 6 ஆகுது. இன்றைக்கி நைட்டு காலையிலலாம் -1 டிகிரி வரைக்கும் போகுது. சரிதான், இதுக்கு மேலே வந்து பயங்கரமான குளிர் சீசன் ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ வந்து இந்த ஒரு கடையில் தான் சாப்பிட்டோம். ரேட்டெல்லாம் செம்ம ஜாஸ்தி. அதேமாதிரி ஒரு ஆம்லேட்டு, 2 ஆம்லேட்டு, 2 ரொட்டி சாப்பிட்டுட்டு அப்படியே மேலே வந்துட்டேன் ரூமுக்கு. லக்கேஜெல்லாம் இங்கே இருக்குது.
செம குளிர் கைஸ். எல்லோரும் நான் இந்த செப்பல் போட்டு வரதை பார்த்துட்டு ஷூ எங்கே அப்படின்னு கேட்குறாங்க பார்க்குற ஆள்லாம். செம குளிராக உள்ள ஏரியாவாம் இது வந்து. ஸோ எல்லாருமே இங்கேயே ஷூ வச்சுக்கோங்க. ஸ்ரீநகர்லேருந்து கார்கில் வர வழியிலே எல்லோரும் ஷூ வச்சுக்கோங்க, இல்லைன்னா கஷ்டம். செம குளிர். நான் ஒருத்தன் மட்டும் அந்த செப்பலை போட்டு சுற்றிட்டுருக்கேன். ஸோ இப்போதைக்கு பரவாயில்ல, பார்த்துக்கலாம் என்னென்னு, லேயில் போய் பார்த்துக்கலாம் என்னென்னு விட்டுட்டேன். ஸோ இனி வரவங்க கார்கில் வார் மெமோரியல் அந்த சோஜிலா பாஸ் வந்தாலே செம்ம குளிர். ப்ளஸ் வந்து இப்போ 4 டிகிரி. ஸோ வந்து இதுக்கு மேலெலாம் பார்த்தா மைனஸில் போகுது. ஸோ நாளைக்கு காலையிலலாம் பார்த்தோன்னா மைனஸில் போகுது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ். இப்போ நம்ம வந்து ட்ரா ஸ்கோர் 27 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கோம். பாய்.